நாம் தமிழர் கட்சி சார்பில் கரும்பு சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தற்போது நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதன்படி உங்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல, பிறகு எவ்வாறு இந்த சின்னத்தை தான் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என நீங்கள் கோர முடியும் என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானது நாம் தமிழர் கட்சி கிடையாது, அதனால் கரும்பு விவசாயி சின்னத்தை எப்படி ஒதுக்கீடு செய்ய முடியும் என்று டெல்லி ஐகோர்ட் தலைமை நீதிபதி மன்மோகன் நாம் தமிழர் கட்சிக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், தற்போது டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறார்? முழுமையான விவரங்கள். அதாவது வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனது கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி அந்த கட்சி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு என்பது இன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகன் மற்றும் நீதிபதி மன்பீத் பிரீதம் சிங் அரோரா முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் 2 மாநிலங்களில் அந்த கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த காலங்களில் தேர்தலில் 6.7% வாக்குகளை எங்களது கட்சி பெற்றிருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதே சின்னமான கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுகினோம். இதுவரை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அந்த கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்காமல் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மாற்றி எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தமாஷாக ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்த சின்னம் உங்களுக்கு லக்கி இல்லை போல, அதனால வேற ஒரு சின்னத்தை வாங்கிவிட்டு மாறிவிட வேண்டியதானே என்று ஒரு கருத்தை சொன்னார். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் இந்த சின்னம் என்பது ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்ற அடிப்படையில் ஏற்கனவே கர்நாடகாவை சேர்ந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் 6% மேலாக வாக்கு பெற்றிருக்கிறோம். எனவே எங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரையில் இந்த சின்னம் என்பது ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்ற அடிப்படையில் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பாரதிய பிரஜா ஐக்கிய ஜனதா கட்சி என்ற கட்சிக்கு கடந்த டிசம்பர் மாதமே அந்த கட்சியானது கோரிக்கை வைத்தது. அந்த அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை அந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே கருத்தை நீதிபதிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் தான் முதல் வருபவர்களுக்குத்தான் முதல் உரிமை என்ற அடிப்படையில் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த அந்த பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் 2வதாகத்தான் அந்த சின்னத்தை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் அவர்கள் செய்தது சரிதான் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்தின் பதில் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது விதிமுறைகளின் அடிப்படையில் தான் அந்த சின்னத்தை அந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இதை எவ்வாறு தவறு என்று கூற முடியும் என்று உச்ச நீதிபதிகள் தெரிவித்தார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்தை வைத்து பார்க்கும்போது அவர்கள் செய்தது சரிதான் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இன்னும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. 2019, 2021 ஆகிய ஆண்டுகளில் முதலில் நாம் தமிழர் கட்சி தான் இந்த சின்னம் வேண்டும் என்று கோரி தங்களுக்கு கோரிக்கை வைத்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இவர்கள் கடைசியாகத்தான் இந்த சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக இது தொடர்பான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று நீதிபதிகளிடம் கருத்து தெரிவிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியின் சார்பில். ஆனால் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிக்கவோ கருத்து தெரிவிக்கவோ மறுத்திருக்கிறார்கள். 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இது தொடர்பான உத்தரவை பின்னர் பிறப்பிக்கப்படும் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். மேலதிக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.